திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் கலைமாமணி திரு சபிதா ஜோசப் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நிறைய பேசுவோம் அவர்களோடு. சார் வணக்கம். சார் விஜய் அவர்களுக்கு நிறைய பெண்களுடைய ஒரு கரிசனை இருக்குது. விஜய் அவர்கள் வரணும் அப்படிங்கிறத நம்ம சமூக வலைதளங்கள்ல எல்லாம் பார்க்குறோம். பெண்கள் தான் ரொம்ப ஆதரவாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ மனைவி இந்த விவாகரத்து விஷயத்தை கையில் எடுத்திருப்பதன் மூலமாக பெண்களுடைய ஒரு ஆதரவு குறையக்கூடிய ஒரு நிலை இருக்கா சார்? குறைய வாய்ப்புண்டு. உங்களுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஹீரோ பெரும்பாலும் பெண்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரோடு தான் இருப்பாங்க. எம்ஜிஆர் பெண்கள் மத்தியில் நல்ல பேர் இருக்கும். அதேமாரி சிவாஜிக்கு நல்ல பேர் இருக்கும். நல்ல பேர் இருந்தால்தான் அவங்கள பெண்கள் ஏற்றுக்குவாங்க. இப்போ முதல்வருக்கு இருக்கிற நல்ல பேர் பார்த்திங்கன்னா பெண்கள் மத்தியில் தான். பெண்கள் மத்தியில் ஒரு திமுகவுக்கு அந்த காலத்தில் இல்லாமல் எம்ஜிஆருக்கு தான் இருந்தது, திமுகவுக்கு இல்லாமல். இப்போ முதல்வருக்கு பெண்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் இருக்குன்னா அது பல திட்டங்கள் அதான் வச்சுக்கோங்க. பெண்கள் மத்தியில் நீங்கள் பெண்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வெற்றி பெற போகிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் பெண்கள் நீங்கள் சில குடும்ப பெண் தலைவிகளை பெண்களே பார்த்திங்கன்னா என்ன தான் இது பண்ணாலும் சகிச்சுக்குவாங்க. இன்னும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டாமையில் சொல்லுவாங்கள்ல, அந்த மிச்சர் சாப்பிட்றது யார், இந்த இன்ஷியல் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அவரை சாப்பிட வச்சுருக்கேன்பாங்களே, அந்த மாதிரி சகிச்சுக்கிட்டு குடிகாரனாக இருந்தாலும் சகித்து கொண்டு அவன் நமக்கு ஒரு துணை கணவன் இப்படி வாழுகின்ற தமிழ்நாட்டில் நீங்கள் மனைவிக்கு மரியாதை தரலைன்னா என்ன ஆகும்? பெண்கள் யோசிப்பாங்கள்ல, மனைவிக்கே மரியாதை தர மாட்டேங்க, நமக்கு என்ன தர போகிறாரு, பெண்களுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு, பண்ணி போகிறீங்க என்ன சொன்னாங்க. இது வரைக்கும் இன்னும் பண்ணதில்லைன்னு வைங்க, அவங்க அப்பாவும் கஞ்சன் இவரும் கஞ்சன்னு வைங்க, கஞ்ச பிரபுகள் தான் ரெண்டு பேருமே. பெருசாக ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களான்னு 250 கோடி ரூபாய் விட்டுட்டு நான் வந்திருக்கேன் மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்குன்னு சொல்லி திருப்ப பேசிகிட்டு இருக்காங்க. யார் உங்களை விட்டு வர சொன்னது? மக்கள் சொன்னாங்களா விட்டுட்டு வாங்க, இங்கே ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு? எம்ஜிஆர் அப்படி சொல்லவே இல்லையே. எம்ஜிஆர் அவங்க தான் மக்களை வாங்கன்னு, அதாவது இந்த ராமாவரம் தோட்டத்தில் இந்த ரோட்டில் அங்கேறது வரைக்கும் படுத்திருந்தாங்க. அவர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்க, இல்லை நாங்கள் ஊருக்கு போக மாட்டோம், ஊருக்கு போக மாட்டோம்னு சொல்லி படுத்திருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் முடிவு சொன்ன பிறகு தான் அவங்க ஊருக்கு போனாங்க. அவங்க உட்காந்துருந்தாங்க, ராமாவரம் தோட்டத்திலே உட்காந்துருந்தாங்க, ரோட்டில் எல்லாம் கிடத்திருந்தாங்க அங்கே வரைக்கும். நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் ஆரம்பிக்கணும், கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன பிறகு தான் உங்களுக்கு அவர் உற்சாகமாக போனாங்க. அது வரைக்கும் போராட்டங்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இவருக்கு யாருமே சொல்லலையே அந்த மாதிரி. அவர் ரசிகர்களே சொல்லி நீங்கள் கட்சி ஆரம்பிங்கன்னு சொல்லி நீங்கள் தான் ஒரு ஆசை இருந்தது சார். ஏற்கனவே இவங்க அப்பாவே பேசியிருக்கிறாரே, இவ்வளோ காலம் நடிச்சிருக்கிறாரு, இதுக்கு ஒரு பிரயோஜனம் வேண்டாமா சார்? நடிச்சிருக்கீங்க சார். நடிக்கிறதெல்லாம் சினிமாவில் நடித்தது நீங்கள் சம்பளம் வாங்கி தான் சார் நடிச்சிங்க, சும்மாவா நடிச்சிங்க? நடிச்சிருக்கீங்கன்னா சினிமாவில் நீங்கள் என்ன கருத்து சொல்லியிருக்கீங்க? சினிமாவில் நீங்கள் என்ன கருத்து சொல்லியிருக்கீங்க? ஆக்ஷன் ஹீரோவாக வர்றீங்க, எதிரி கெட்டவன் நடிச்சிட்டு போகிறீங்க, அவ்வளோதான். வேறு எம்ஜிஆர் காலத்து சினிமா வேறு, இப்போ சினிமா வேறு. எம்ஜிஆர் ஏதாச்சும் ஒரு படத்தில், எல்லா படத்துலையும் பாடல்களில், படத்தில், வசனங்கள் எல்லாத்துலேயும் கருத்து சொல்லியிருப்பார்ல. நீங்கள் என்ன கருத்து சொல்லியிருக்கீங்க? நீங்கள் நடித்ததெல்லாம் அடல்ட்ஸ் ஒன்லி படங்கள் நிறைய பண்ணீங்க. மாமியார் முதுகு தேய்க்கிற இது தைக்கலாம் பண்ணிட்டீங்க. அதுக்கு பிறகு லவ் சீன்லாம் நடிச்சிங்க. ஆனால் நீங்கள் சினிமாவுக்கு அதாவது ஒரு சினிமாவில் வரும்போது உங்களை சினிமாங்கிற ஒரு மிகப்பெரிய மாஸ் உள்ள ஒரு இது சார். அது இதன் மூலமாக நீங்கள் இதை சினிமா மூலமாக நீங்கள் எப்படி உங்களை தக்க வச்சுக்கணும், எப்படி உங்களை வளர்த்துக்கணும்னு தெரியணும். எம்ஜிஆர் அதை சரியாக பயன்படுத்தினார். சினிமாவை சரியாக பயன்படுத்தினால தான் அவர் பேசப்பட்டார். இன்றைக்கி வரைக்கும் அவருடைய பாடல்கள் பேசப்படுது, அவருடைய வசனங்கள் பேசப்படுது எல்லாம். அப்படின்னா ஒவ்வொன்றா செதுக்கினார். சினிமா மூலமாக மக்கள் மத்தியில் அப்படியே போனார். அவர் பேசுனது தான் வாழ்க்கை அப்படின்னு நிரூபித்தார். நான் சினிமாவில் பேசுனது தான் என் நிஜ வாழ்க்கையில் இருக்கேங்கிறது சொன்னார் அவர். ஆனால் இன்றைக்கி விஜயை நல்லா கொண்டாடிட்டு இருக்காங்களா? இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு சில பெண்கள்கிட்ட போய் பேட்டி கேட்குறாங்க. சில அவங்க சொல்கிறது என்ன தெரியும், நாங்கள் தங்கச்சியாக இருப்போம், பொண்டாட்டியாகவும் இருப்போம் அப்படின்னா அவங்க எப்படி பெண்கள்னு எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? நான் ரெட் லைட் ஏரியாவிலையும் இருப்பேன், இதுலேயும் இருப்பேன்னு அர்த்தம். என்ன அர்த்தம் அது? இல்லை, அளவுக்கு மீறியதா? இப்போ விஜய் என்ன தப்பு பண்ணாலும் நாங்கள் ஏற்றுக்குவோம் அப்படிங்கிறது அது கிடையாது. அதாவது எல்லோரும் சொல்லலை சார். அது குடும்ப பெண்கள் சொல்லவே இல்லை சார். குடும்ப பெண்கள் சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு 10-15 பெண்கள் தான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது அந்த வாய்ஸ் தான் இவங்க அடிக்கடி எடுத்து போட்டுட்ருக்காங்க. எங்கள் அண்ணன்
இவர் நான் தங்கச்சியாக இருப்போம் பொண்டாட்டியாகவும் இருப்போம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன வார்த்தை அது? கல் எப்போ அதாவது அன்னை எப்போ சாவான் திண்ணை எப்போ காலியாகும். அவள் சரி அந்தம்மா போச்சு அப்போ நான் வந்து படுத்துக்கிறேன்னா என்ன அர்த்தம் அது? இல்ல இது ஒரு மிதமிஞ்சிய ஒரு நடிகருக்கு மிதமிஞ்சிய அது கிடையாது, வெறி கிடையாது. இது வந்து சொரித்தனமான வெறி. அது ஒரு அறிவில்லாத ஒரு அறிவு பக்குவம் இல்லாத ஒரு வார்த்தை அது. அவள் வந்து நீங்கள் என்ன சொல்லணும்? இல்லை அவர் அப்படிப்பட்டவர் இல்லை, நல்லவர், தேவையில்லாமல் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அல்லது அவங்க மனைவிக்கிட்ட வந்து இல்லை மனைவி குடும்பத்தில் இப்படி நடக்கிற சகஜம், எங்கள் அண்ணன் நல்லவர் இப்படி சொல்லிட்டு போகலாம். நீங்கள் அவர் எங்களுக்கு அண்ணன் தான், நாங்கள் தங்கச்சி தான், வேணா அவர் கூட அவர் பொண்டாட்டியும் இருக்க போகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு? இதெல்லாம் ரசிகர்கள் நீங்கள் பக்குவம் இல்லாத ரசிகர்கள், பக்குவம் இல்லாத தொண்டர்கள். அது அப்படி இல்லை. நீங்கள் கட்சி தலைவராகிட்டீங்க, ரசிகர் மட்டும் நீங்கள் நடிகராக இருந்தால் இதை பற்றி யாரும் பேச போகிறதில்ல, நாங்களும் பேச போகிறதில்ல. நடிகர் வாழ்க்கையில் இதெல்லாம் சாதாரணப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். எத்தனையோ நடிகர்கள் வந்தாங்க, 1க்கு 40 வச்சுருந்தாங்க, பல பேர் அப்படியே காணாமல் போயிட்டாங்க. சம்பாரிச்சதெல்லாம் அதிலே விட்ட போன ஆட்களும் நாங்கள் பார்த்துட்டோம் நிறைய பேர். கடைசியில் கடனாக ஒவ்வொரு படம் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு ஹீரோயினை வச்சுருப்பாங்க, இது பண்ணுவோம், அது அடுத்த படத்தில் காணாமல் போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க. நீங்களும் நீங்கள் ஒரு கட்சிக்கு தலைவர் ஆகிட்ட பிறகு, ஒரு சமூக அந்தஸ்துக்கு வந்த பிறகு நீங்கள் அதே மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது தான். ஒன்று உங்கள் பையன்கிட்ட நல்ல பேர் இருக்கணும், பொண்ணுக்கிட்ட நல்ல பேர் இருக்கணும், உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட நல்ல பேர் இருக்கணும், உங்கள் மனைவிக்கிட்ட நல்ல பேர் இருக்கணும், உங்கள் சுற்றத்தார்கிட்ட நல்ல பேர் இருக்கணும். இதுதான் உங்களை ஒரு தகுதியான நல்ல ஒரு பார்வை உருவாகும், தகுதியான ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லவருங்கிற பேர் இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சார். அதை எடுத்துகிட்டு அதை தக்க வச்சுக்கிறது தான் மிகப்பெரிய இது. எம்ஜிஆர் அதான் சொல்லுவார், நான் என்னென்னமோ பண்ணியிருக்கேன், நான் சாகும்போது ஒரு நல்லவர் செத்தார்னு சொன்னால் அதுவே எனக்கு சந்தோஷம் அப்படின்பார். நல்லவர் அந்த பேர் எடுக்கிற சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்லுவார் அவர். நீங்கள் நல்லவர்னு பேர் எடுத்தீங்க, மக்கள் மத்தியில் மக்களோடு சந்திக்கணும். நீங்கள் ஒரு விவசாயி பார்க்குறீங்கன்னா போயிட்டு நின்று பார்க்கணும். எம்ஜிஆர்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஒரு முறை அன்னமிட்ட ஷூட்டிங் முடிச்சுட்டு வர்றாரு மதுரை சைடு, ஃப்ளைட்டுக்கு போனோம், வேகமாக கார் வந்துட்டு கார் நிப்பாட்டுறாங்க. கூட்டம் வந்து என்ன அப்படி இல்லை, நீங்கள் தலைவரை எங்கள் வயலில் வந்து நீங்கள் ஒரு நடந்து போன ஒரு வார்த்தை, ஒரு நீங்கள் மண்ணை எடுத்து நடந்து போகணும், அப்போ தான் எங்கள் வயலுக்கு இது அப்படின்றாங்க. இல்லை நான் இது போகணும், சரி ஓகே அப்படி இறங்கி போயிட்டு வயலுக்குள்ளே நடந்து போயிட்டு வந்து அந்த மண் எடுத்து இது பண்ணிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போகிறாரு. இது அவசியம் இல்லை. அவங்க கிறுக்கு பயணங்க போடா நீ அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன ஆகும் உங்களுக்கு? அவங்களுக்காக இறங்கி கார் ஃப்ளைட்டுக்கு போய் ஆகணும், வேகமாக போயிட்டுருக்கார், ஆனாலும் கூட இறங்கி அதை போயிட்டு அவங்க கூட விவசாயிகளோட பார்த்துட்டு அந்த வயலில் இறங்கி போயிட்டு வந்துட்டு மறுபடியும் அவர்களை வந்து மகிழ்விக்கிற மாதிரி. ஆமாம், அதை அப்போது என்ன ஆகும் உங்களுக்கு? அவங்க எல்லாமே உங்கள் பரம்பரையை எழுதி கொடுத்துருவாங்க, இனிமேல் எம்ஜிஆருடைய அடிமைகள்னு எழுதி கொடுத்துருவாங்கல்ல. இதானே சார் அரசியல். கலைஞர் எங்கே பேசினாலும் கூட இந்த இடத்தில் பேசும்போது இவருடைய தந்தை நாகராஜன் அவருடைய என்னுடைய சிநேகிதர், அவரும் நானும் இந்த டீ கடையில் உட்காந்து பேசியிருக்கோம். அந்த டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருந்தோம், இது பேப்பர் படிச்சுட்டு இந்த விஷயம் பேசணும் இந்த ஊரை பற்றின்னு சொல்லும்போது என்னாகும், நாகராஜன் குடும்பமே தலைவருக்கு அந்த ஊரே வந்து ஒரு அதான் சார் அரசியல். அதுதானே நீங்கள் உங்கள் மனசு ஜெயிக்கிறது தானே. ஓப்பா நம்ம தலைவரே வந்து அப்பாவை பற்றி பேசிட்டாருன்னு சொல்லும்போது எல்லோருமே அப்படி இதாகிடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள்? அதாவது நீங்கள் விழுப்புரத்தில் பேசி விழுப்புரத்தில் பற்றி எது பேசியிருக்கீங்களா? திருவண்ணாமலை போயிட்டு திருவண்ணாமலை பற்றி பேசியிருக்கீங்களா? ஆமாம், எங்கேயும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அந்த ஊரில் இருக்கிற பிரச்சனை, அந்த ஊரில் இருக்கிற நல்ல விஷயம், அதை பற்றிலாம் நீங்கள் பேசவே இல்லை. வர்றீங்க, 4 டைலாக் பேசுகிறீங்க, போகிறீங்க. எங்கேயுமே நீங்கள் மாற்ற மாட்டேங்கிறீங்களே. வர்றீங்க, 4 டைலாக் பேசி போகிறீங்க. பொறுமையாக அமைதியாக கேட்கறதில்ல. மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத கேட்கறதில்ல. அதாவது நீங்கள் இன்றைக்கும் அன்றைக்கி கலைஞர் சாவுற வரைக்கும் எப்படி பேசுவார்னா, சின்ன வட்ட தலைவர் உட்பட அந்த ஏரியாவில் இருக்க அத்தனை பேருடைய பேர் சொல்லுவார். அந்த பட்டியலில் இந்த வட்டத்தில் இருக்கும் இவரே, வட்டத்தில் சதுர இந்த மாவட்ட செயலாளரே, பொருளாளரே அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய பேர் சொல்லி அவருடைய பதவியோடு பேர் சொல்லி கடைசியாக வந்து என் உயிரினு மேலான நிற்கும்போது கிளாப்ஸ் அடிப்பாங்க. நீங்கள் அத்தனை பேர் சொல்லிட்டீங்களா, அவங்க எப்படி உங்களை தலைவரே சொன்ன பிறகு உங்களுக்கு பெரிய அங்கீகாரம் இல்லை சார். இதுதான் சார் அரசியல். இல்லை, இப்போ நீங்கள் எங்கே சொல்லியிருக்கீங்க? அந்த எங்கேயாவது சொல்லியிருக்காரா? பக்கத்தில் இருக்கிற அந்த லூஸ் மோகன், சரி ராஜ்மோகன், அவரை பற்றி கூட சொல்கிறது, இவரை மொழி யாரையும் பற்றி சொல்கிறதே கிடையாது. நீங்கள் நிற்கிறீங்க, வந்தோடனே பேசுகிறீங்க, போயிடுறீங்க, கிளம்புறது. இது அரசியல் கிடையாது, சினிமா சீன்.
ஒரு சீன், அந்த சீனை வந்து நடித்து கொடுத்துட்டு போயிடுறீங்க. இப்போ வந்து இப்போ கரூர் விஷயத்துலேருந்தே அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடிகள் இருக்குது. இப்போ இந்த விவகாரத்து விஷயம் வந்து மிகப்பெரிய சிக்கலை உருவாக்குமா? அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு வந்து இது இல்லை, ஒரு பெண்கள் மத்தியில் ஒரு அவப்பேறு தான் அது. ம், ம், இது வந்து இன்னும் கொஞ்சம் இப்போது தேர்தல் நெருங்க போகுது. ம், இத்தனை நாள் வந்து நீங்கள் இந்த கரூர் விஷயமே பெரிய சில இடங்களில் நெருடல் இருக்குது. ம், ம், இவர் என்னதான் மறைச்சாலும் கூட, இவங்க மேலே பழி போட்டாலும் கூட, பழி போடலாம். பார்க்க வந்தது உன்னதானடா அப்படிங்கிற அந்த ஆமா. அது கூட புரிதல் இல்லைல்ல. ஆமாம் ஆமாம். ஸ்டாலினா பார்க்க வந்தாங்க, ம், உதயநிதியை பார்க்க வந்தாங்க, பார்க்க வந்தது உன்னை, ம், உன்னால தானே செத்தாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் வச்சுக்கோ. நீ வந்து சாரி, இந்த மாதிரி தப்பாக இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னால் முடிஞ்சது. அது ம், ம், நீங்கள் ஈகோவாக வேறு மாதிரி இல்லை, நான் காரணம் அவள் அவங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போ வந்து காரணம் நான் இல்லை, என் பொண்டாட்டி தான், அவங்க சரியில்லைன்னு எதாவது சொல்லலாம். ம், திமுக காரங்க அவங்கள கூப்பிட்டு போய் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க, அதான் அவங்க பேசுகிறாங்க. திமுக காரங்க சொன்னதுனால இப்போ இன்னும் யாரோ ஒருத்தர் இன்னைக்கு பார்த்தேன் ஒரு பதிவு, ம், ம். விரைவில் வந்து திமுக கட்சியில் விஜயின் மனைவி சங்கீதா, அவருடைய மகள்லாம் சேர போகிறாங்க ஒருத்தன் போட்டிருக்கான். ம், ம். இல்ல அவங்க இந்த பிஆர்ஓ வேலையெல்லாம் பண்றாங்க. இந்த பிரச்சனை PRO வேலை கிளம்புன இல்ல சார். உடனே இந்த பிரச்சனை அதாவது இந்த அதுக்குன்னு ஒரு ஆட்கள் இப்போ இருந்துட்டு இருக்காங்க. ஆ. பணம் கொடுத்தா நீங்கள் இந்த ஆமா சோசியல் மீடியாவில் பணம் கொடுத்து பண்ணுற ஆட்கள் இது. ம், அது காசு கொடுத்தான்னா நான் தான் போட்டிருந்தேன், காசு கொடுத்தா உங்கள் அம்மா அப்பாவே கெட்டு போனவங்கன்னு இப்போ எழுத போறியா நீ சொல்லு. ம், என்ன பத்திரிகை தெரியுமா உனக்கு? ஒன்று ஒரு விஷயத்த கரெக்டாக சொல்லு, இது நடந்திருக்கு. அதை ஒன்றும் சொல்ல வேண்டாம் நீங்கள். ம். அவருடைய மனைவி இப்படி சொல்லியிருக்காங்க, ம். அதை பற்றி அவர் பேசணும். பொது வெளியில் வந்து பேசுவாரா சொல்லுங்க. இது வரைக்கும் இதுவரை எதுவும் பேசுறதில்ல. ம். இதை பற்றி பொது வெளியில் எப்படி பேச போகிறாரு இவர்? அறிக்கை விடலாம், இல்லை நான் அடுத்த கூட்டத்தில் 4 வரியில் ஏதாச்சும் சொல்லலாம். ம். திமுக வந்து என் பொண்டாட்டியை இது பண்ணி விட்டாங்க, உசுப்பி விட்டாங்க, என் மனைவி வந்து இப்போ கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ம், ம். அதான் சொல்லுவார். மறுபடியும் ஒருவேளை இவர் சினிமாவில் நடிக்கிறதுக்காக வருவாரா அரசியல் கட்சியை விட்டுட்டு? இல்லை, இப்போது இந்த நீங்கள் ஏன்னா சூழல்களை வச்சு இந்த கேட்கிறேன். சூழல் வந்து மறுபடியும் சினிமாவில் நடிக்க வரலாம். 4-5 கதைகள் கேட்டு வச்சுருக்காரு, ஓ. நல்ல கதைகள் கேட்டு வச்சுருக்காரு. இந்த படம் வந்து பெருசாக வராது. ம், இந்த படத்துடைய இதுவும் வந்து நீங்கள் ஒரு படம் வந்த சூட்டில் வந்துருச்சுன்னா அதோடைய இமேஜ் வேறு. ம், ம். ஒரு வாரம் கழிச்சு, ஒரு மாதம் கழிச்சு, அப்போ வரும் இப்போ வரும்னு சொல்லிட்டிங்கன்னா அது மேலே இருக்கிற இமேஜே போயிடும். அந்த எதிர்பார்ப்பு போயிடும். அதெல்லாம் ஒரு நல்ல கதையா இருந்தா இல்லை, நல்ல தெலுங்கு சினிமா. ஏற்கனவே தெலுங்குல அந்த படத்தோட சீன் பை சீன் எல்லாம் போட்டு வர முடிச்சுட்டாங்க. ம். அதில் ஒரு பாலையா அப்படி நிற்கிறார், அதே மாதிரி இவர் நிற்கிறாரு. பாலையா என்ன பேசுகிறா, இவர் இதே மாதிரி பேசுகிறாருங்கிறத அது ஒரு இது பண்ணிட்டாங்க. ம். அந்த படத்து மேலே இருந்த இமேஜை அதுவும் கெடுத்து விட்டாங்க. ம். அதனால் இனிமே வந்து அதுவும் இல்லாமல் அந்த படத்தில் வந்து ஒரு பெண்ணுக்காக வாதாடுற மாதிரி ஒரு ஆளாக தான் வச்சுருந்தாங்க ம், ம். கேரக்டர். ஆனால் நிஜ வாழ்க்கையில் அது இல்லையே அப்படின்னு அது எதுக்கு குத்தி காட்டும், அது ஒரு நெகட்டிவ் ஆயிரும். நெகட்டிவ் ஆகிடும். ம். இப்போ இந்த படம் வந்த ஜனநாயகன் பகவந்த் கேசரின் தெரிஞ்ச பிறகு அந்த படம் நல்லா ஓடி இருக்குன்னு சொல்றாங்க ஓடிடி. அது ஓடிடுச்சு, நல்லா ஓடிடுச்சு, ஓடிடிலையும் ஓடிச்சு, அது போயிடுச்சு. அவர் ஒரு மாதிரியான ஆள் சார். அவரும் ஒரு கிறுக்குத்தனமான ஆள். நீங்கள் அவரும் எதுலேயும் ஒரு சேர்த்தி கிடையாது இந்த ஆள். அவர் ஃப்ளைட்டே அதாவது பிடிச்சி அப்படியே சுற்றுற மாதிரிலாம் நடிப்பார். அதை ஜனங்க ஏற்றுக்குவாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் சில படங்கள்லாம் பாருங்கள், அதை ட்ரெயினை அப்படி நிப்பாட்டுற மாதிரிலாம் பண்ணிப்பார், காரை சுற்றி ஓடுவார், அந்த ஸ்கூட்டரை அப்படியே சுற்றி வீசுவார் அப்படியே. அவருடைய இது ஓகே, அது பாணி. அவருடைய கதையை நீங்கள் எடுத்து போடுங்கும் போது இங்கே உங்களுக்காக என்ன கதை, இங்கே நல்ல கதைகள் இருக்க, இதை விட சூப்பரான கதைகள்லாம் இருக்க. அதனால தான் உங்களுக்கு கடைசி அரசியல் சேர்க்கணும்னு தான் அந்த கரூர் சம்பவத்தை இது வசனங்களை பொறுத்துறதுக்கு அந்த கதையை கரூர் சம்பவம் தூக்கிட்டாங்க வச்சது. அதான் கரூரில் அந்த கூட்டத்தை வச்சு அந்த கூட்டத்து மத்தியில் பேசுகிறாரு, ஆக்ரோஷமாக பேசுகிறாரு. அதுதான் அதுக்காக தான் கரூர் கூட்டம் அப்படியே வச்சது. அது கடைசியில் அந்த ட்ரெய்லரில் எல்லாம் ஆமாம் ட்ரெய்லர்லாம் வச்சது. ஆனால் கடைசியில் பார்த்தா அது வேற மாதிரி போயிடுச்சு. அதை 41 பேருடைய சாபமோ என்னமோ தெரில. அது பாருங்கள், நீங்கள் வந்த நாள்லேருந்து அவருக்கு நேரம் நல்லா இல்லைங்கிறது நல்லா தெரியுது இல்லையா? முதல் கூட்டம் மாடான் நடத்தும் போது 8 பேர் செத்தாங்க. அதுக்கு என்னாச்சு, இது வரைக்கும் ஒன்றும் என்னாச்சு. அப்புறம் வந்து அடுத்து ஒன்று மாநாட்டில் அதே மாதிரி ஒருத்தர் 2 பேர், அடுத்து இன்னும் மாறு, அதேமாரி இதில் வந்து 41 பேர், மொத்தம் 52 பேர் அவரால் வானகம் போயிருக்காங்க. நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய அனுபவத்திலேருந்து நிறைய பல்வேறு விஷயங்களை பேசுனீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி.